ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நமக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா டாப் 5 தமிழ் டப்பிங் அல்பம் இருக்கிற ஃபேண்டசி மூவி லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே வீடியோவில் போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கக்கூடிய மூவி என்னன்னா பெர்சி ஜாக்சன் அண்ட் த லைட்னிங் தீஃப். இந்த மூவி 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, கடவுளோட ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் வந்து காணாமல் போயிடுது. அதை எடுத்தால் நம்ம ஹீரோ மேலே தான் எல்லோரும் சந்தேகப்படுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எடுத்துருக்க மாட்டான். இப்போ சீக்கிரம் அந்த ஆயுதத்தை கொண்டாந்து கடவுள்கிட்ட கொடுக்கலன்னா கடவுளுக்கும் பெரிய போரே நடக்கும். அந்த ஆயுதத்தை மறுபடியும் நம்ம ஹீரோ கொண்டாந்து கொடுத்தானா அப்படிங்கிற அந்த மூவியோட ஸ்டோரி. ஒரு வேறு லெவலான ஃபேண்டசி மூவி. விஎஃப்எக்ஸ்லாம் அந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும். இந்த மூவி நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். இது மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 5.9. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸ் கூடிய மூவி என்னென்னா த BFG. இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, இந்த உலகத்தில் எப்படி கடவுள்கள் அரக்கர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி பூதங்களும் இருக்காங்க. அவங்க வந்து மனிதர்களுக்கு தெரியாமல் வேறு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பூதம் மட்டும் நம்ம மனிதர்கள் வாழ இடத்துக்கு டெய்லி நைட்டு வந்துட்டு போவோம். அப்படி ஒரு நாள் அந்த பூதம் வரும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த பூதத்தை பார்த்துருதா. பார்த்த உடனே இவங்க இருந்தால் டேஞ்சருன்ட்டு அந்த பூதம் அது கூட தான் கூப்பிட்டு போயிருது. அதுக்கப்புறம் அந்த பூதமும் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங் தான் அந்த மூவியோட ஸ்டோரி. ஒரு வேறு லெவலான ஃபீல் குட் மூவி. இந்த மூவி நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.3. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் கூடிய மூவி என்னென்னா இங்காட். இந்த மூவி 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து எந்த புக் எடுத்து படித்தாலும் அதில் வர கேரக்டர்ஸ்லாம் நிஜ உலகத்துக்கு வந்துடும். அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து இங்காட் அப்படிங்கிற ஒரு புக் எடுத்து படிக்கிறான். அதில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் நிஜ உலகத்துக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து அந்த புக்குக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி அவங்க ஒய்ஃபை காப்பாற்றுறாரு, அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து அந்த பூதங்களை எப்படி சமாளிக்கிறார் அப்படிங்கிறது தான் மூவியோட ஸ்டோரி. இது ஒரு வேறு லெவலான ஃபேண்டசி மூவி. இந்த படத்தில் நம்ம மம்மி படத்தில் ஹீரோ நடிச்சவர் தான் நடிச்சிருப்பாரு. ஸோ விஎஃப்எக்ஸ்லாம் டாப் நாச்சாக இருக்க மூவி நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.1. லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் கூடிய மூவி என்னென்னா ஜேர்னி டு த மிஸ்டேக்ஸ் ஐலாண்ட். இந்த மூவி 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோட அப்பா வந்து மிஸ்டேக்ஸ் ஐலாண்டுன்னு ஒரு இடத்த ரிசர்ச் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாரு. ஆனால் போனவர் திரும்ப வரவே இல்லை. அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோட பசங்களும் கிளம்பி போகிறாங்க. அவங்க போகிற ஜேர்னி தான் அந்த மூவியோட ஸ்டோரி. அந்த மிஸ்டேக்ஸ் ஐலாண்டில் இருக்கிற விலங்குகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யானை வந்து தேள் மாதிரி சின்னதாக இருக்கும், தேள் வந்து யானை மாதிரி பெருசாக இருக்கும். இது ஒரு சூப்பரான ஃபேண்டசி மூவி. அதுவும் நம்ம ராக் நடிச்சிருக்காரு, அவருக்காக இந்த மூவியை பார்க்கலாம். இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 5.7. லிஸ்ட்டில் 1st பிளேஸ் கூடிய மூவி என்னென்னா வார்கிராஃப்ட். இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, ஆர்க்ஸ்னு சொல்கிற ஒரு வித்தியாசமான மான்சரனும் இருக்குது. அவங்களும் மனிதர்களும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆர்க்ஸனத்தில் இருக்க ஒருத்தன் வந்து ஒரு போர்ட்டில் திறக்கணுங்கிறதுக்காக மனிதர்களே கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். அவனை எப்படி மனிதர்களும் மற்ற ஆக்ஷனும் சேர்ந்து டிஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த மூவியோட ஸ்டோரி. ஒரு வேறு லெவலான ஃபேண்டசி மூவி. VFX CGலாம் டாப் நாச்சாக இருக்கும் படத்தில். இந்த மூவி நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.7. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் காய்ஸ்.